வேலை வாய்ப்பை கேட்டு கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கான கோரிக்கையை நான் முன்வைக்கிற போது என்னை கரப்பான் பூச்சி என்று சொன்னீர்களானால் நான் கரப்பான் பூச்சியாக இருப்பதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னு. அவ்வளவு அழுத்தமும் கோபமும் அவர்கள் மத்தியில் இருக்கிறது தான் இன்றைய சூழல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 10,000 11,000 சம்பளம். இந்த போராட்டத்திற்கு பிறகு ஒரு சில இடங்களில் 20% உயர்வு, 40% ஹரியானாவில் உயர்த்தப்பட்டதாக பத்திரிகை செய்தி சொல்லுது. ஆனாலும் அந்த தொழிலாளர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க? 1000மோ 1500 2000மோ 3000மோ இந்த உயர்வு என்பது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற இடத்துலையே இல்லை. ஒரு பக்கம் அதிகரித்து வருகிற வீட்டு வாடகை, இன்னொரு பக்கம் கல்வி உட்பட மருத்துவ செலவுகளுக்காக பல ஆயிரங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழலில் நடுத்தருவில் நிற்கிறோம். ஜனவரி டு மார்ச் 1500 நிறுவனங்களுடைய லாபம் 34% அதிகரித்திருக்கிறது. அதே காலகட்டத்தில் தொழிலாளர்களுடைய ஊதியம் அப்படின்னு பார்த்தா 3.5% தான் உயர்வு. அப்போது இந்த பணவீக்கத்தை இதில் கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 0.3% மட்டுமே தான் வருமானத்தில் உயர்வு என்பது இருக்குது. அதுவும் கூட இந்த பெட்ரோல் டீசலில் இப்போ 3வது முறையாக உயர்த்தினதில் அதுவும் காலியாகி போயிருக்கிற ஒரு சூழல். அப்போது தொழிலாளர்களுடைய வருமானமே உயராத ஒரு பின்னணியில் ஆனால் நிறுவனங்களுடைய லாபம் மட்டும் உயர்கிறது என்று சொன்னால் அப்போ எதிலிருந்து வருது? ஃபோர்ப்ஸினுடைய ஒரு செய்தி சொல்லுகிறது, இந்தியாவில் $229 பில்லியனர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 85.7 லட்சம் கோடி ரூபாய் அவர்களோட சொத்து மதிப்பு இந்த 229 பேர். ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த டாலர் பில்லியனரில் ஒருவர் கூட இந்தியாவினுடைய தொழிலாளிகளாக இருந்து வரலையே. ஏன்? இளைஞர்கள் மனதிலே எழுந்திருக்கிற அந்த கோபத்தை இந்த அரசாங்கம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளும் என்று நினைக்கிறேன். புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக புரிய வைப்பார்கள். இன்றைக்கு பத்திரிகைகளில் முக்கிய செய்தியாக பிரதமர் காணொளி வாயிலாக ஒரு 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியதாக தெரிவிக்கிறது. 2022 மத்திய அரசினால் துவங்கப்பட்ட ரோஜ்கார் மேளா என்கிற அந்த திட்டத்தினுடைய அடிப்படையிலே இந்த ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்தியா முழுக்க ஒரு 47 மையங்களில் இதற்கான ஆணை வழங்கும் விழாக்கள் நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தில் சென்னையில் நடைபெற்ற விழாவில் ஒரு 65 நபர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு கடந்த 4 ஆண்டு காலத்தில் ஒரு 12 லட்சம் பேருக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டன என்று தனது செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக இந்திய நாடு முழுவதும் விவாதிக்கப்படுகிற வேலையின்மை குறித்த உச்சநீதிமன்ற நீதிபதியின் கருத்து, வேலையில்லாத இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகள், சமூகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளுக்கு எதிராக, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்ற கருத்து விவாதத்திற்கு முன் வந்திருக்கிறது. பிறகு நான் பேசியதை மாற்றி பத்திரிகையில் வந்திருக்கிறது என்று அவர் தெரிவித்தாலும் அது எழுப்பி இருக்கக்கூடிய விவாதம் இந்திய நாடு முழுக்க பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கெதிரான கோபமாகத்தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற அடிப்படையில் முதலில் கேலியாக துவங்கிய சமூக ஊடக குழு இன்றைக்கு 2 கோடிக்கும் அதிகமான பின்தொடர்பாளர்களை வைத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய சமூக ஊடக குழுவாக மாறி நிற்கிறது. அதில் வேலையின்மைக்கு எதிரான குரலும் பல்வேறு சமூக அவலங்களும் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்படுகிற இடத்துல அது மாறியிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் நேற்றைய தினம் மத்திய அரசாங்கம் ரோஜ்கர் மேளா திட்டத்தில் ஒரு 51,000 பேருக்கு நேற்றைக்கு அந்த பணி நியமன ஆணை வழங்கல் என்பது நடந்து முடிஞ்சிருக்கு. நமக்கு நிறைய கேள்விகள் வருது. சில நாட்களுக்கு முன்னாடி தான் பிரதமர் பேசினார், உலகம் பொருளாதார சிக்கல்களை நோக்கி நகர்கிறது, நாமும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும், மக்கள் தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்திருந்தார். இந்த சிக்கல்களிலிருந்து உலகம் எப்பொழுது மீளப்போகிறது என்கிற அச்சம் எல்லோர் மனதிலேயும் இருக்குது. ஆனால் இதிலிருந்து மக்களை பாதுகாத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அரசிடம் இருக்குது. ஜான் மேனார்ட் கீன்ஸிடம் 1930களில் உலக பெருமந்தம் ஏற்பட்ட போது ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறதே, எப்படி இந்த பொருளாதாரத்தை நகர்த்துவது என்ற கேள்வி. அவர் ஒரு இடதுசாரியோ இல்லை ஒரு தொழிற்சங்கவாதியோ அல்ல, முதலாளித்துவ பொருளாதார அறிஞர். அவர் சொன்னார், மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க, எப்படி என்று கேட்கிற போது குழி தோண்டு சொல்லுங்கள், அதற்கான சம்பளத்தை கொடுங்கன்னு அரசுகள் செய்தது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி வந்தது. அந்த குழியை மூட சொல்லுங்கள், சம்பளத்தை கொடுங்கன்னு.
பலர் மனதில் கேள்வி, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, சிக்கல்கள் இருக்கிற காலத்தில் பொதுவாக சந்தை எந்த விதமான தீர்வையும் தராது, அரசு தான் தலையிட வேண்டும் என்று அழுத்தமாக சொன்னார். மக்கள் கையில் வாங்கும் சக்தியை கொடுத்தீங்கன்னா தான் அந்த சிக்கல் இருந்து அந்த பொருளாதாரம் மீள்வதற்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு அன்னைக்கு சொன்னார். அது இன்றைக்கும் அது பொருந்துகிற நிகழ்வாக இருக்கிறது என்பதான் இந்த நேரத்தில் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் மேற்காசிய போர், அதை ஒட்டி இருக்கிற உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் இந்திய நாடு ஏற்கனவே ஒரு நல்ல மனித வளம் கொண்டிருக்கிற நாடு. இன்றைக்கும் இந்திய சமூகத்தில் ஒரு 15லேருந்து 29 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை ஒரு 37 கோடி பேர். அதாவது இந்தியா முழுக்க உழைப்பதற்கு தயாராக இருக்கிற ஒரு 15லேருந்து 60 வயது வரையும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இது 1/3 பகுதி, மிக கணிசமான பகுதியாக இது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த இளைஞர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கிறது என்கிற கொடுத்த அந்த தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, 15லேருந்து 25 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் 40% வேலையின்மை நீடித்திருக்கிறது அப்படிங்கிற. அதே போல் 25லேருந்து 29 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் 20% வேலையின்மை. இதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு பெரிய அளவு மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல், வாழ்வதற்கான சூழல் இல்லாமல் இருப்பதை தான் நமக்கு சுட்டி காட்டுது அப்படிங்கிறது தான். அதிலும் குறிப்பாக பட்டப்படிப்பு முடித்தவர்களிடையே வேலையின்மை என்பது சராசரியாக ஒரு 35லேருந்து 40%. இது அநேகமாக 90களில் உலகமயமாக்கல் துவங்கிய பிறகு இன்றைக்கு வரைக்கும் இந்த சதவீதம் அப்படியே தக்க வைக்கப்படுகிறது. ஒரு நீர் ஊத்த நெருப்பாக இந்த செக்ஷன் அப்படியே இருக்குங்கிறதான் இது சுட்டி காட்டுதுங்கிறத பார்க்குறோம். அப்போ இதற்கு அரசு என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வியும் எதிர்பார்ப்பும் தான் இன்றைக்கு இந்திய நாடு முழுக்க இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கரப்பான் பூச்சிகள் குறித்த இது. ஒரு இளைஞர் பதிவிட்டிருந்தார், வேலை வாய்ப்பை கேட்டு ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கான கோரிக்கையை நான் முன்வைக்கிற போது என்னை கரப்பான் பூச்சி என்று சொன்னீர்களால் நான் கரப்பான் பூச்சியாக இருப்பதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னு. அவ்வளவு அழுத்தமும் கோபமும் அவர்கள் மத்தியில் இருக்கிறது தான் இன்றைய சூழல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு பக்கம் என்னென்னா, இந்த உலகமயமாக்கல் வந்த பிறகு பல பேர்கிட்ட என்ன கேள்வி இருந்தால், எல்லாருக்கும் அரசு வேலை தந்துவிட முடியுமா என்கிற கேள்வி வருது. எல்லாருக்கும் வேலை தர முடியுமா என்று கேட்டால், அரசு நினைத்தால் அதை சாத்தியமாக்க முடியும், அல்லது அதற்கான சூழலை உருவாக்க முடியும். இந்த பின்னணியில் தான் இப்படியே பார்த்து கொண்டிருக்கும் போது கடந்த ஒரு வாரமாக பல்வேறு பத்திரிகைகளில் பொதுத்துறை வங்கிகளில் ஆள் சேர்ப்புக்கான விளம்பரங்களை பார்க்க முடிகிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 7200 அப்ரண்டிஸ்களை எடுப்பதற்கான விளம்பரத்தை வெளியிட்டிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா ஒரு 5000, யூனியன் பேங்க் ஒரு 1800, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 14,000 காலி இடங்களை நிரப்புவதற்கான ஒரு விளம்பரங்களை நம்மால் பார்க்க முடிஞ்சது. ஒரு 3 வங்கியில் மட்டும் நான் இப்போ சுட்டி காட்டுறேன். அதில் பணியில் சேருகிறவர்களுக்கான பணிக்காலம் ஓராண்டு தான். சம்பளம் 15,000லேருந்து 18,000, சில இடங்களில் 20,000. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி இந்த ஊதியங்கள் சற்று வேறுபடலாம் அப்படிங்கிறது தான் அந்த விளம்பரங்கள் சொல்லுது. அப்போ அந்த ஒரு வருஷம் முடிஞ்சோடனே தூக்கி வீசிடு, அவ்வளோதான். அவர்கள் ட்ரைனிங் எடுத்தாச்சு, வெளியே போயாச்சு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இன்றைக்கு இதுவாக தேவை இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள்லேருந்து இந்த தேசம் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால், மக்கள் கையில் ஒரு வாங்குகிற ஒரு சக்தியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசிடம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏப்ரல் 1ஆம் தேதி முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிற தொழிலாளர் சட்ட தொகுப்பினுடைய வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, 18,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெறுகிற ஒரு சூப்பர்வைசரி ஜாப் இருக்கிற ஆள் தொழிலாளி என்கிற வரம்புக்குள்ளே வரமாட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த சமூக பாதுகாப்பும் கிடையாது. இப்போவே அப்படி தான் இருக்குது. எல்லா இடங்கள்லேயும் ஒப்பந்த முறை என்று வருகிற போது எந்த சமூகம் பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இந்த பின்னணியில் இந்த அப்ரண்டிஸ்களாக கிடைக்கக்கூடிய இந்த வருமானம் மக்கள் வாழ்வதற்கான, இளைஞர்கள் வாழ்வதற்கான ஒரு இதாக இருக்குமான்னு. ஏற்கனவே அரசு கடந்த 4 ஆண்டுகளில் இந்த அப்ரண்டிஸ் ஸ்கீம்கள் மூலமாக ஒரு 35 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததாக சொல்லுது. ஆனால் 35 லட்சம் பேருக்கு வேலை இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 7-8 லட்சம் கொடுத்தா கூட அவர்கள் அடுத்த ஆண்டு வெளியே வருகிற போது வேலை இருக்கிற ஆளாக இல்லை, வேலை இல்லாத இளைஞர்களாகத்தான் வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு 8 லட்சம் பேருக்கான வேலை என்பது 4 ஆண்டுகளில் இருந்திருக்கு, அவ்வளோதான். தமிழகத்தில் ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னா, கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெளியே வருகிற இளைஞர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் அப்படிங்கிறது. அப்படின்னா 25 லட்சம் பேர் வருகிற இடத்துல, லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளியே வருகிற இடத்துல இந்த சில ஆயிரங்களோ சில லட்சங்களோ உங்களுக்கான முழுமையான தீர்வாக அது இருக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடந்த ஆண்டு வங்கிகளில் அறிவிக்கப்பட்ட வேக்கன்சிஸ், அதிகாரிகளுக்கு ஒரு 5,000, ஊழியர்களாக 16,000, மொத்தம் 21,000 வேக்கன்சிஸ் அறிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு.
ஆனால் இப்போ இந்த 3 வங்கிகளில் மட்டும் அப்ரண்டிஸாக ஒரு 14,000 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஏற்கனவே இந்த ஆண்டில் இது வரைக்கும் ஒரு 26,000 பேர் எடுக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு ஊழியர்களுடைய எண்ணிக்கையை விட 3 மடங்கு அப்ரண்டிஸ்கள் அப்படிங்கிற ஒரு இடம் நிற்கிறது. இதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஊழியர்களுடைய பணி அழுத்தத்தை குறைப்பதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், அதனால் அப்ரண்டிஸ் எடுக்கிறோம்னு. அப்போ நிர்வாகம் ஏற்றுக்கொள்கிறது, கண்டிப்பாக ஆட்கள் தேவை, ஒரு கஸ்டமரோட சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கஸ்டமருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு, அதிகரித்து வருகிற வணிகத்திற்கு ஏற்ப புதிய பணி நியமங்கள் தேவை என்பது நிர்வாகம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் சொல்லிட்டு அது செலவினங்களை குறைப்பதற்கு இந்த அப்ரண்டிஸ் ஸ்கீம் உதவுகிறது அப்படின்னு. பழைய ஒரு படத்தினுடைய சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம 2 பேரும் பேசிட்டு தானே இருக்கிறோம், நமக்கு எதுக்கு லைட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துருவோம்னு சுருளி ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு தீர்வாக இருக்க முடியாது. உண்மையில் இருக்கிற தேவையை பூர்த்தி செய்வது என்பது நிரந்தர பணி நியமனங்களின் மூலமாகத்தான் சாத்தியமாக இருக்கும். செலவுகள் குறைப்பது மட்டும் நோக்கமல்ல, அது லாபத்தை அதிகரிப்பதும் சேர்ந்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம என்ன கேட்குறோம்னா, வங்கிகளினுடைய லாபம் முழுக்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறதா என்று பார்த்தா, கடந்த 10 ஆண்டுகளில் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் ஈட்டிய லட்சக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் என்பது பெரிய நிறுவனங்களுக்கு கடன்களாக கொடுக்கப்பட்டு வராக்கடன்களாக தள்ளுபடி செய்யப்பட்ட அளவு தான் அதிகம். அப்படின்னா பெரிய நிறுவனங்களுக்கு அள்ளித் தருவதற்காக வேலைவாய்ப்பை சுருக்கி இளைஞனுடைய எதிர்கால கனவுகளை சிதைச்சு போகிற இடத்துல நாம் நிற்கிறோமா என்கிற கேள்வி தான் நமக்கு முன்னாடி நிற்கிறது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ் ஊழியர்களுடைய வருமானம் என்பது நிரந்தர ஊழியர்களுடைய வருமானத்தில் 3ல் 1 பகுதி தான். நீங்கள் அப்போ இந்த நிரந்தர ஊழியர்களாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதை மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இந்த எண்ணிக்கையை. மாறாக அதில் நிரந்தர ரெக்ரூட்மெண்ட் கொடுத்ததுன்னா அந்த நிறுவனத்தில் தொடர்ச்சியாக ஊழியர்களுடைய பணி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இன்றைக்கு இந்தியா முழுக்க பல்வேறு அரசுத்துறை நிறுவனங்களில், பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரு வேக்குவம் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியில் அதிகாரிகளுக்கும் இருந்து கீழ்மட்டத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பணி வெளியேறுகிற ஊழியர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு புதிய பணி நியமனங்கள் இல்லை. அது என்ன ஆகிடுதுன்னா, எல்லா மட்டங்கள்லேயும் ஒரு வேக்குவத்தை கொடுக்குது. அப்போது அதிகாரிகள் முடிவெடுக்கிற இடத்துல ஆட்கள் இல்லை. 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் 3 பேரை வைத்துக்கொண்டு எப்படி அதை நிறுவனத்தை நடத்த முடியும்? அப்போ நிறுவனங்கள் போட்டியை சந்திக்க முடியாத திணறுகிற ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, பல பொதுத்துறை நிறுவனங்களுடைய அலுவலகங்கள் இணைப்பு என்கிற இடத்துக்கு போகிறோம். காரணம் ஊழியர் இல்லாதது அப்படின்னு. ஆனால் நிறுவனம் வளர்ந்து கொண்டே இருக்குது, நிறுவனத்தினுடைய வருவாய் அதிகரிக்குது. அப்போது ஒரு பக்கம் இந்த சூழலையும் சரியாக புரிந்து கொண்டு, நாட்டில் இளைஞர்கள் அபரிமிதமாக இருக்கான் படித்து முடிச்சுட்டு, அவர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பை தருகிற இடத்துல அரசாங்கம் நிற்க வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். அப்போ எது தேவை அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு வருது. ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சியை பற்றி எல்லோருக்கும் அந்த பொருளாதார வளர்ச்சி போய் சேரணும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்திங்கன்னா, இந்தியாவினுடைய ஒரு பொருளாதாரம் ஒரு 10லேருந்து 15 கோடி இருக்கிற மத்தியதர மக்கள் மத்தியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அவர்களில் வாங்கும் சக்தி இருக்குது. அப்போ இந்த 10லேருந்து 15 கோடி எப்படி உருவானது? இன்றைக்கு நேற்று உருவாகலை. சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அரசு பொதுத்துறை நிறுவனங்களிலே ஆட்களை பணிக்கு நிறுத்தி அவர்கள் 20-30 ஆண்டுகள் பணியாற்றி அந்த வளர்ச்சியோடு அவர்களும் வளர்ந்து வரும்போது அந்த சமூகம் ஓரளவிற்கு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைய முடிந்திருக்கிறது பல போராட்டங்களுக்கு பிறகு. அதுதான் இன்றைக்கி இந்திய சந்தையினுடைய ஒரு கணிசமான வருமானத்தை இயக்குகிற ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அரசு எடுக்கிற முடிவை இனி வருகிற 10-15 ஆண்டுகளில் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். இன்றைக்கும் தொழிலாளர் சந்தையில் இருக்கிற ஒரு 65% அதிகமான தொழிலாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச கூலி கூட கிடைக்காத ஒரு தேசமாக இந்த தேசம் இருக்குங்கிறது தான் தரவுகள், அரசினுடைய தரவுகள் சொல்லுது. அப்படின்னா நாம் முன்னேறி போக வேண்டிய தூரம் வெகு தொலைவில் இருக்கிறது என்பதை தான் இந்த நேரத்தில் பார்க்கும். நொய்டாவில் ஏப்ரலில் துவங்கிய போராட்டம் தேசம் முழுக்க பற்றி எரிந்து கொண்டே இருக்குது. தினம் தினம் ஒவ்வொரு நிறுவனங்களில் ஒவ்வொரு பகுதிகளில் இந்த கூலி உயர்வு உட்பட பணி சூழல் உட்பட எல்லாவற்றையும் கேள்வி எழுப்பி போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. 10,000 11,000 சம்பளம். இந்த போராட்டத்திற்கு பிறகு ஒரு சில இடங்களில் 20% உயர்வு, 40% ஹரியானாவில் உயர்த்தப்பட்டதாக பத்திரிகை செய்தி சொல்லுது. ஆனாலும் அந்த தொழிலாளர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த உயர்வு ஒரு 10,000 1500 2000 3000 இந்த உயர்வு என்பது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற இடத்துலையே இல்லை. ஒரு பக்கம் அதிகரித்து வருகிற வீட்டு வாடகை, இன்னொரு பக்கம் கல்வி உட்பட மருத்துவ செலவுகளுக்காக பல ஆயிரங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழலில் நடுத்தருவில் நிற்கிறோம். மூன்றாவதாக எதிர்காலம் குறித்த எந்த சமூக பாதுகாப்பும் இல்லாமல் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்னு அந்த தொழிலாளர்கள் சொல்கிறாங்க.
இந்த உயர்வு கூட போதலை. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த உயர்வு உயர்த்தப்படவே இல்லை. பிஎஃப் பென்ஷன் தருகிற அதற்கான அடிப்படை சம்பளத்தை இன்றைக்கு வரைக்கும் 15,000ஆகத்தான் வைத்திருக்கிறது. இன்னும் உயர்த்தலை. இப்பொழுது உயர்த்துவதாக ஆலோசிப்பதாக பத்திரிகை செய்தி வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சம்பளமே பொதுவாக சந்தையில் உயராததை தான் அது சுட்டி காட்டுது. அப்போது இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த நாட்டிற்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி பணியாணை வழங்கப்பட்டிருக்கிற 51,000, அந்த 51,000த்துலேயுமே ஒரு கேள்வி இருக்குது. ஒரு 45 மையங்களில் இந்த 51,000 பேருக்கு ஆணை வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சென்னையில் 65 பேர். அப்படின்னா நீங்கள் ஒரு மையத்துக்கு எவ்வளோ பேர் கொடுக்கணும்? குறைந்தபட்சம் 1,100 பேருக்கும் அதிகமான ஆட்கள் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற 51,000 வரும். சென்னையில் 65 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் 51,000 பேருக்கு கொடுத்தோன்னா அந்த கேள்வி அது எங்கே நிற்கிறது என்கிற அந்த புள்ளி விவரங்கள் குறித்த ஒரு கேள்வி அதை எழுப்புது அப்படிங்கிறத பார்க்கும். இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய கேள்வி என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கே சிரமப்படுறோம். எல்லா செலவினங்களையும் ஈடுகட்டுவதற்கு 84% சாதாரண ஏழை தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கே நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறோம். நாங்கள் அநேகமாக வெளியில் இருக்கக்கூடிய தனியார்களிடம் வட்டிக்கு கடன் வாங்கி தான் நாங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கு. 36% வட்டி. நாங்கள் வாழவே முடியாத ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கும். இந்த சூழலில் இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் அரசினுடைய இன்னொரு தரவு சொல்லுது, ஜனவரி டு மார்ச் இந்தியாவினுடைய 1,500 நிறுவனங்களுடைய லாபம் 34% அதிகரித்திருக்கிறது. நீங்கள் 3 மாதத்தில் 34%. அதே காலகட்டத்தில் தொழிலாளர்களுடைய ஊதியம் அப்படின்னு பார்த்தா 3.5% தான் உயர்வு. அதாவது இந்த நிதி ஆலோசகர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய முதலீடு பணவீக்கத்தை தாண்டி வருமானத்தை தரணும்னு. அப்போது இந்த பணவீக்கத்தையும் இதில் கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. 3.5%த்தில் பணவீக்கத்தை கழிச்சா குறைந்தபட்சம் அவர்கள் சொல்லுகிற பணவீக்கம் ஒரு 3.2% இருக்குன்னு அசியூம் பண்ணால் கூட, அதை கழிச்சா கூட 0.3% மட்டுமே தான் வருமானத்தில் உயர்வு என்பது இருக்குது. அதுவும் கூட இந்த பெட்ரோல் டீசலில் இப்போ 3வது முறையாக உயர்த்தினதில் அதுவும் காலியாகி போயிருக்கிற ஒரு சூழல். அப்போது தொழிலாளனுடைய வருமானமே உயராத ஒரு பின்னணியில் ஆனால் நிறுவனங்களுடைய லாபம் மட்டும் உயர்கிறது என்று சொன்னால், அப்போ எதிலிருந்து வருது? ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியங்கள் குறைப்பு, ஊதியங்கள் வெட்டு, ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைப்பு என்கிற அதிலிருந்து கூடுதலாக வருமானத்தை பெறுகிற ஒரு சூழல் என்பது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபோர்ப்ஸினுடைய ஒரு செய்தி சொல்லுகிறது, இந்தியாவில் $229 பில்லியனர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 85.7 லட்சம் கோடி ரூபாய் அவர்களோட சொத்து மதிப்பு இந்த 229 பேருது. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த டாலர் பில்லியனரில் ஒருவர் கூட இந்தியாவினுடைய தொழிலாளிகளாக இருந்து வரலையே. ஏன்? இந்த நாடு சுதந்திரம் பெறுகிற போது எல்லோருக்குமான தேசமாக இது இருக்கணும்னு தானே விரும்பினாங்க. தங்களுடைய வாழ்க்கையை இழந்த இளம் இளைஞர்கள் ஏராளமான பேர். இந்த தேசமே அதுக்கு தானே சிந்திச்சது. ஆனால் இந்த 229 பேரில் தொழிலாளிகள் ஒருவர் கூட இல்லை என்று சொல்வது, இந்த வருமான பங்கீட்டில் இந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான இடமும் இல்லை என்பதை தான் இன்றைக்கு சுட்டிக்காட்டு. இதுதான் ரொம்ப மிக சிக்கலான ஒரு தருணம் என்பதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த நாடு பொருளாதார சிக்கல்களை சந்திக்கிற போது அதிலிருந்து மீள்வதற்கு இந்த தொழிலாளர்களுக்கு ஓரளவுக்காவது நிவாரணத்தை தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்குது என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பின்னணியில் தான் பிரதமரினுடைய கூற்றுக்கு ஆதரவு தெரிவித்து வேதாந்தா நிறுவனத்தினுடைய தலைவர் பேசியிருக்கிறார். பிரதமர் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் நியாயமானது அப்படின்னு நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக சொல்லுகிற வார்த்தை, இந்தியாவில் ஒரு 24 பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும், அதுதான் இன்றைக்கி முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு. எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து தருகிறோம்னு. நம்ம கேள்வி ஒன்று தான். இன்றைக்கி வேதாந்தா கிட்ட இருக்கக்கூடிய பல சுரங்கங்கள் சத்தீஸ்கர்லேயும் பல்வேறு வட மாநிலங்களில் இருக்குது. ஆனால் அங்கே பணியாற்றுகிற தொழிலாளர்களுடைய இடம் என்ன? 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சுரங்கங்களில் 60,000 65,000 தொழிலாளர்கள் இருந்தான். ஆனால் இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 1 லட்சம் தொழிலாளர்களாக உயர்ந்திருக்கு சில சுரங்கங்களில். ஆனால் அன்றைக்கி இருந்தவர்கள் எல்லாம் அநேகமாக எல்லாருமே நிரந்தர பணியாளர்கள். இன்றைக்கி அதே சுரங்கங்கள் 15 மடங்கு 20 மடங்கு ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்களாக எந்த பாதுகாப்பும் மற்றவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் கொண்டு வரணும்னு வேதாந்தாவினுடைய தலைவர் விரும்புகிறாருன்னா தெரியல. இந்த நாட்டினுடைய கனிம வளங்கள் முழுக்க எங்கள் கையில் வேணும் அப்படின்னு அவர்கள் கையில் போகிற போது நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களுக்கு அது தீர்வாக இருக்க முடியாது. இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் எழுந்திருக்கிற அந்த கோபம் இருக்குது பார்த்தீங்களா, நிச்சயமாக அது
இந்த எதிர்காலத்தில் புதிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்குது என்பதை தான் அது சுட்டிக்காட்டுது. வள்ளுவர் சொல்லுவார், இடிப்பார் இல்லாத மன்னன் கெடுப்பான் இலானும் கெடும்னு சொல்லுவார். இன்றைக்கு இடிப்பாராக இளைஞர்கள் முன்னாடி நிற்கிறார்கள். இன்றைக்கு இந்த சமூகம் நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிற்கிறது. இந்த தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி எல்லோருக்குமான வளர்ச்சியாக இருக்கணும் என்கிற நியாயமான எதிர்பார்ப்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அதற்கான உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம அரசிடம் இருக்குது. ஒருவேளை வேலைவாய்ப்பை குறைத்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை லாபமாக தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பெற்றுத்தருகிற இடத்துல அரசு நிற்கப் போகிறதா? இல்லை மக்கள் கையில் வாங்குகிற சக்தியை கீன்ஸ் சொன்ன மாதிரி அவர்கள் கையிலே ஒரு வருமானத்தை கொடுத்து இந்த பொருளாதாரத்தினுடைய அசைவினை நகர்வினை அதை ஏற்படுத்த போகிறதா என்கிற கேள்வி இருக்குது. ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் மக்களுடைய நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களோ அரசுத்துறை நிறுவனங்களோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது. ஆனால் அந்த வளர்ச்சியை தக்க வைக்கணும்னு சொன்னால் அதில் அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறவருடைய ஊழியர்களுடைய நிரந்தரத்தன்மையும் பணி சூழலும் மாற்றியமைக்கப்பட வேண்டியிருக்கு. அதில் அரசு நிச்சயமாக ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்க வேண்டியிருக்கு. மீண்டும் புதிய நிரந்தர பணிகளை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. அரசு சொல்லலாம், நான் ஒன்றும் சொல்லலை, அந்த நிறுவனங்களே முடிவெடுக்கிறதுன்னு. இல்லை, அரசினுடைய கொள்கை முடிவாகத்தான் இன்றைக்கு பல இடங்களில் அப்ரெண்டிஸ்களை எடுக்கிற இடம் இருக்கிறது. அப்ரெண்டிஸ்கள் அல்ல தீர்வு. இந்த தேசத்திற்கு நிரந்தர வேலைகள், லட்சக்கணக்கான காலி இடங்களை நிரப்புகிற போது லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. அந்த குடும்பங்களினுடைய பொருளாதார நிலை சற்று உயர்கிற போது அது இந்த நாட்டினுடைய பொருளாதார சுழற்சிக்கு உதவும். இந்த தேசத்தினுடைய உழைப்பாளிகளினுடைய அந்த உழைப்பு பெறுகிற போது தேசத்தினுடைய சக்கரங்கள் சுரண்டு கொண்டே இருக்கும். உண்மையிலேயே அதுதான் இந்தியாவினுடைய வலிமையான எதிர்காலத்திற்கு, வளமான எதிர்காலத்திற்கு அடிப்படையாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இளைஞர்கள் மனதிலே எழுந்திருக்கிற அந்த கோபத்தை இந்த அரசாங்கம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளும் என்று நினைக்கிறேன். புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக புரிய வைப்பார்கள். அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.